காணாத நிலச்சரிவு தென்னிந்தியாவில் குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்குது. 30ஆம் தேதி 2 நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு குறித்தான தகவல் வந்த உடனே கோயம்புத்தூர்லேருந்து நீங்களும் ஒளிப்பதிவாளர் தீபனும் உடனடியாக களத்துக்கு போனீங்க. 30ஆம் தேதி என்ன மாதிரியான காட்சிகளை பார்த்தீங்க சுதீஷ்? பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பாலான பகுதிகளை ஆக்கிரமித்து இருக்கிறது கேரள மாநிலம். கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குன்னே வச்சுக்கலாம் பெரும்பாலான பகுதிகள். கேரள மாநிலத்துக்கு இந்த நிலச்சரிவுகளோ இல்லை வெள்ள பேரிடரோ புதிதல்ல. ஆனால் இந்த தகவல் கிடைத்து நாம் அங்கே போய் சென்றடைஞ்ச போது அந்த பகுதி ஒரு மரண ஓலமாக இருந்துச்சு. ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் மேப்பாடி பகுதியிலிருந்து சூரல் மலைக்கு போகிறதுக்கு அந்த இடைப்பட்ட வழியில் இடைவிடாத ஆம்புலன்ஸுகளுடைய சத்தம் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது. அந்த ஆம்புலன்ஸு அதை பார்க்கும்போதே அந்த சூரல்மலை பகுதியில் நம்ம விபத்து நடந்த பகுதியில் எது மாதிரியான ஒரு கோரம் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடிஞ்சது. அந்த பல்வேறு சவால்களுக்கு இடையில் அந்த இடத்த அடைஞ்சோம். அங்கே ஒரு சிறிய ஓடையாக தான் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே போனால் ஒரு ஆறே ஒரு ஆர்ப்பரித்த ஒரு வெள்ளம் ஓடிட்டு இருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான பேரிடர் மீட்பு குழுவினர் இராணுவம் உட்பட மக்கள் இருந்தாங்க. எடுக்க உடல்கள் வந்து கொண்டே இருந்த காட்சிகளை நம்ம முதல்ல பதிவு பண்ணோம். அதையே கடந்து ஒரு சிறு மரப்பாலம் அமைச்சிருந்தாங்க. அதையே கடந்து அடுத்த நாள் இந்த முண்டக்கைக்கு போகும்போது ஒரு ஊரே இல்லை. ஒரு ஊர் இருந்ததாக கேள்விப்பட்டு போனால் அங்கே ஒரு ஊரே கிடையாது. அப்படி ஒரு கோர காட்சியை தான் நம்ம அங்கே பார்த்தோம். அது நமக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமான ஒரு காட்சியாக தான் இருந்தது. மண்டி கிடக்கிறது துயரம் வயநாடு மண்ணில். இங்கேதான் வீடுகள் இருந்தன, கடைகள் இருந்தன, மக்கள் நடமாடிய சாலைகள் இருந்தன, ஆண்டு கணக்கில் மாணவர்கள் வந்து படித்த பள்ளிக்கூடங்கள் இருந்தன. இயற்கையை கண்டு ரசிக்க வயநாடு வந்தவர்களை தங்க வைக்கும் ரெசார்ட்டுகள் இருந்த இடம் இது. ஆனால் எதுவுமே இப்போது இல்லை, யாரும் இல்லை. இந்த கட்டடங்கள் இருந்ததெல்லாம் இங்கு வாழ்ந்தவர்களின் நினைவுகளில் மட்டும்தான் இப்போது இருக்கின்றன. ஜூலை 30ஆம் தேதி வயநாட்டின் வசீகர பக்கங்களை கிழித்தெறிந்து சூறையாடிவிட்டது. ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கிறது. அது எஞ்சியவர்கள் வாழ்வதற்கான உத்வேகம். மண் அடித்து மூடிப்போன கடையில் தனது வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த இளைஞர். எல்லாம் போய், குடும்பங்களൊക്കെ போய், கடையும் சாபனம் போய். மீட்பு பணியில் இடையறாமல் ஈடுபட்டு வந்த இந்திய இராணுவத்தினர் தங்கள் பணிகளை முடித்துக்கொண்டு கடந்த 8ஆம் தேதி புறப்பட்டனர். அவர்களின் பணிகளுக்கு தலை வணங்கி கரவொலி எழுப்பி வழியனுப்பி வைத்தனர் மக்கள். ஆனால் தேடும் பணிகள் முடிந்துவிடவில்லை. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் பற்றி தங்களுக்கு நன்கு தெரியும் என்பதால் மீட்பு பணியில் ஈடுபடுத்த அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்ற மீட்பு குழுவினர், முகாம்களில் இருந்தவர்கள், உள்ளூர் மக்கள் என 190 பேரை மீட்பு பணியில் ஈடுபடுத்தினர். அந்த வகையில் தேடும் பணிகள் தொடர்கின்றன. மண்ணுக்குள் பல அடி ஆழத்தில் புதைந்த உடல்களை தேடும் பணிகள் ஒருபுறம் எனில், ஆற்றோடு அடித்து செல்லப்பட்ட உடல்களை ஆற்றின் போக்கில் சென்று தேடும் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. சூச்சிப்பாறை அருவிக்கு நாம் சென்றபோது அங்கு நோட்டு புத்தகங்கள், சமையல் எரிவாயு சிலிண்டர், புகைப்படங்கள் உட்பட வீடுகளில் உபயோகப்படுத்திய அத்தனை பொருட்களும் அடித்து வருகின்றன. ஆற்றின் பாதையிலும் அருவியின் பாதையிலும்
உடல்களை தேடும் நிலையில் அடித்துச் செல்லப்பட்ட வேகத்தில் கடலுக்கு சென்றிருக்கக்கூடும் என்ற யூகத்தில் கடல் பகுதியில் உடல்களை தேடும் பணிகளும் நடக்கின்றன. முண்டக்கை, சூரல்மலை முழுவதுமாக சிதைந்து சின்னா பின்னமாகிவிட்டதை பார்க்கும்போது இனி அங்கு வாழ்க்கையை தொடர்வது மிகச் சிரமமானதாகவே கருதப்படுகிறது. கனமழை வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வே இப்போது களத்தில் இருக்கும் முக்கிய சவாலாக இருக்கிறது. சூரல்மலை ஆகிய கிராமங்கள் அடையாளம் தெரியாத அளவிற்கு அழிந்திருக்கிறது. பூஞ்சேரி மட்டம் என்கிற கிராமம் வரைபடத்திலிருந்தே காணாமல் போயிருக்கிறது. 100% குடியிருப்புகள் மொத்தமாக காணவில்லை. மறுகுடியமர்விற்கு கேரள அரசு என்ன செய்ய போகிறது? நிலச்சரிவில் தப்பி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு 3 கட்டங்களில் மறுவாழ்வை திட்டமிட்டுள்ளது கேரள அரசு. இதன்படி முதல் கட்டத்தில் முகாமில் உள்ளவர்கள் உறவினர் வீடுகளுக்கு செல்லலாம். இதற்கு அரசு உதவி செய்யும். வாடகை வீட்டில் இருக்க விரும்பினால் வாடகை பணத்தை அரசு தந்து உதவும். அதேபோல அரசு குவார்ட்டர்ஸ்களில் காலியாக உள்ள இடங்களில் தங்க வைக்க காலி குவார்ட்டர்ஸ்கள் குறித்து ஆய்வு செய்கிறது கேரள அரசு. உள்ளாட்சி அமைப்புகளின் உதவியோடு இப்பணிகளை ஒருங்கிணைக்கிறது மாநில அரசு. இரண்டாவது கட்டத்தில் ப்ரீ ஃபேப்ரிகேஷன் முறையில் தற்காலிக கட்டடங்களை கட்டித்தர ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியுள்ள கேரள அரசு, இந்த வீடுகளை எளிதாக பிரித்து வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்ற வகையில் திட்டமிடுகிறது. இதுவும் தற்காலிகம்தான். மூன்றாவது கட்டமாக வயநாடு நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் வீடுகளையும் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்தவர்களுக்கு நிரந்தரமாக டவுன்ஷிப் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வயநாட்டை சுற்றியுள்ள பாதுகாப்பான வருவாய் நிலங்களை கணக்கெடுக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. வயநாடு பேரிடரில் தாய், தந்தை மற்றும் குடும்பத்தினரை இழந்த குழந்தைகளை தத்தெடுப்பது தொடர்பாக பல்வேறு பொய்யான தகவல்கள் பரவிய நிலையில் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு முன்வந்து பலர் விருப்பம் தெரிவித்தனர். இந்த நிலையில் வயநாடு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பாக பேரிடரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தத்தெடுப்பது தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பேரிடர் ஏற்பட்ட முண்டக்கை மற்றும் சூரல்மலை கிராமங்களில் தத்தெடுக்கும் வகையிலான குழந்தைகள் யாரும் இல்லை. இருப்பினும் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை அரசு வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். குழந்தைகளை தத்தெடுக்க விரும்புவோர் அதற்கான தகுதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். அரசின் சென்டர் அடாப்ஷன் அத்தாரிட்டி ரிசோர்ஸ் இணையதளத்தில் பதிவு செய்து இதற்கான தகுதி இருந்தால் அவர்களால் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என்று கேரள அரசு கூறியுள்ளது. ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 மற்றும் அடாப்ஷன் ரெகுலேஷன் 2022 சட்டங்களின் அடிப்படையில் அரசின் இணையதளத்தில் பதிவு செய்து மட்டுமே குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முண்டக்கை, சூரல் மலையில் இருந்த 2 பள்ளிகளும் முழுமையாக காணாமல் போய்விட்ட நிலையில் இப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மேப்பாடியில் உள்ள பள்ளியில் தங்கள் கல்வியை தொடரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிந்த நிலம் சரிந்ததுதான். புரண்ட மண் நிலைத்துவிட்டது. 5 மீட்டர் ஓடை 100 மீட்டர் காட்டாறாக மாறி பாதை அமைத்துக் கொண்டது.
மிச்சம் இருக்கும் கட்டடங்கள் எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கின்றன. வாழ்ந்த வாழ்க்கையையும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் குடித்த மாலை பொழுதுகளும் உரையாடி தீர்த்த கதைகளும் காற்றோடு கரைந்து போய்விட்டன. வயநாட்டின் வலி நிறைந்த துயரங்கள் எப்போதும் மாறப்போவதில்லை. உடலே கிடைக்காமல் ஒற்றை கையை அடையாளம் கண்டு உடலை புதைத்தவர்களின் துயரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இனி இப்படி ஒரு பேரிடர் பெருந்துயர் நேராமல் தடுப்பதுதான் முக்கியம். கேரளா மட்டுமல்ல, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மிகவும் முக்கியமானது. இயற்கை நிகழ்வுகளோடு பின்னி பிணைந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை காயப்படுத்தும் நடவடிக்கைகள் இதுபோன்ற எதிர்வினைகளை தந்து கொண்டிருக்கின்றன. இயற்கையின் குரலை கேட்க தவறும் போதெல்லாம் தனது பேர் ஓலத்தை வெளிப்படுத்துகிறாள் பூமி தாய். கடந்த காலங்களில் பேரிடர் அபாயம் உள்ள பகுதிகளின் பட்டியலில் வயநாடும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பாதுகாக்க 2013ஆம் ஆண்டே எச்சரிக்கை மணி அடித்திருந்தார் மாதவ் காட்கில். அதற்கு பின்னர் கஸ்தூரி ரங்கன் அறிக்கை, அதற்கும் அடுத்து மாநில அரசின் அறிக்கை. ஆனால் ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை கேரளா சந்தித்திருக்கிறது. அடுத்த பேரழிவை தடுப்பதற்கு கேரள அரசு என்ன செய்ய போகிறது என்கின்ற கேள்வியும் அனைவர் மனதிலும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையே வயநாடு பகுதியில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள், சூழலியல் மீறல்கள் உள்ளதை மிகவும் ஒரு நுணுக்கமாக ஆராய்ந்து சூழலியல் ஆர்வலர் தர்மராஜ் அரசிடமும் கொடுத்திருக்கிறார். அதுவும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. அவர் என்ன தெரிவிக்கிறார், அவருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, அவருடைய ஆதங்கம் என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். ആ റിപ്പോർട്ട് പ്രകാരം ഇത്തരം മുണ്ടക്കൈ ഉൾപ്പെടെയുള്ള ലാൻഡ് സ്ലൈഡിന് സാധ്യതയുള്ള പോസിബിൾ ആയിട്ടുള്ള പ്രോബബിലിറ്റി ഉള്ള സ്ഥലങ്ങളിൽ ഡെവലപ്മെന്റ്സ് യാതൊന്നും നടത്താൻ പാടില്ല. കൺസ്ട്രക്ഷൻ പോലും വളരെ ശ്രദ്ധിച്ച് നടത്താൻ പാടുള്ളൂ. അവിടുത്തെ ആളുകളെ നിരന്തരം നമ്മൾ അതിനെക്കുറിച്ച് കൺവിൻസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കണം. ഇതൊരു വൾണറബിൾ, ഫ്രജൈൽ, ദുർബലമായിട്ടുള്ള സ്ഥലമാണ് എന്ന് ബോധവൽക്കരിച്ചു കൊണ്ടിരിക്കണം എന്ന് ആ റിപ്പോർട്ടിൽ പറയുന്നുണ്ട്. അങ്ങനെ ബോധവൽക്കരണം അന്ന് നടത്തിയിരുന്നെങ്കിൽ അവിടത്തേക്ക് ആൾക്കാർ വരില്ലായിരുന്നു. അപ്പം ഗവൺമെന്റ് നിയോഗിച്ചൊരു കമ്മിറ്റി തന്നെ സമർപ്പിച്ച റിപ്പോർട്ടിൽ പോലും ഗവൺമെന്റ് ഇന്ന് വരെ നടപടി എടുത്തിട്ടില്ല. പോരാതെ ഞങ്ങൾ നിരവധി ഗവൺമെന്റിലേക്ക് ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റ് അതോറിറ്റിക്ക് ഒരുപാട് റെപ്രസെന്റേഷൻ കൊടുത്തു. അതിന് മേലെ ഒന്നും നടപടി എടുത്തിട്ടില്ല. അതിനിടയിലാണ് വലിയൊരു ടണൽ റോഡ് പ്രൊജക്ട് അവിടെ വരാൻ പോകുന്നത്. ഈ ഡിസാസ്റ്റർ നടന്ന അതേ ഹില്ലിലെ ബോർ ചെയ്തുകൊണ്ട് വലിയൊരു 8.1 കിലോമീറ്റർ ടണൽ റോഡ് കാലിക്കറ്റിനെയും വയനാടിനെയും കണക്ട് ചെയ്തോട്ട് ആനക്കാംപൊയിൽ കള്ളാടി മേപ്പാടി ടണൽ റോഡ് എന്ന് പറയുന്നത് ഇന്ത്യയിലെ തന്നെ 4ാമത്തെ ലോങ്ങസ്റ്റ് ടണൽ റോഡാണ് ഗവൺമെന്റ് അവിടെ പ്രപ്പോസ് ചെയ്തിരിക്കുന്നത്. അതിന്റെ ഫൈനൽ സ്റ്റേജിലേക്ക് എത്തിക്കുക. അതിന്റെ കൺസ്ട്രക്ഷൻ തുടങ്ങാൻ പോകുന്നു. കൺസ്ട്രക്ഷൻ സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നതിന്റെ ഫൈനൽ സ്റ്റേജിൽ എത്തി നിൽക്കുകയാണ്. நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கும் இவர் தர்மராஜ்.
எழுத்தாளரும் சூழல் செயற்பாட்டாளருமான இவர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சட்டவிரோத குவாரிகளையும் கட்டுமானங்களையும் எதிர்த்து சட்ட ரீதியாக പോരാടി കൊണ്ടിരിப்பவர். വയനാടിന്റെ ബോർഡർ ഹിൽസ്, നീലഗിരിയും നിലമ്പൂരൊക്കെ ആയിട്ട് പങ്കിടുന്ന ബോർഡർ ഹിൽസിന്റെ അങ്ങേ എക്സ്ട്രീമിലുള്ള ഒരു വില്ലേജാണ്. ടീ പ്ലാന്റേഷൻസും ഇതൊക്കെ ആയിട്ട് വളരെ സ്ലോപ്പി ആയിട്ടുള്ള വില്ലേജാണ്. അത്രയും ഫ്രജൈൽ, വൾണറബിൾ ആയിട്ടുള്ള വില്ലേജാണ്. ദുർബലമായിട്ടുള്ള മലയാളത്തിൽ പറയും. അവിടെ നിറച്ചും അവിടുത്തെ ലാൻഡ്സ്കേപ്പ് ആൻഡ് സെനിക് ബ്യൂട്ടി, അതുകൊണ്ട് തന്നെ അവിടെ ഡസൻ കണക്കിന് റിസോർട്ടുകൾ റീസെന്റ് അവിടെ മഷ്റൂം അവിടെ പെരുകി. കൂടാതെ ഒരു 2010 വരെ മുണ്ടക്കയിൽ ഒരു ഇല്ലീഗൽ കോറി ഉണ്ടായിരുന്നു. വെള്ളരിമല ഹിൽസിൽ വേറൊരു കോറി ഉണ്ടായിരുന്നു. ഈ 2 കോറികളും ക്ലോസ് ചെയ്യിക്കുന്നത് ഞാൻ ഉൾപ്പെടെയുള്ള സംഘടന, ഞാൻ പുതിയതാണ് ചെയ്യുന്ന ഔറ നേച്ചർ സംഘടന നേതൃത്വത്തിൽ ഹൈക്കോടതിയിൽ കേസ് ഫയൽ ചെയ്തിട്ടാണ് പൂട്ടിക്കുന്നത്. വയനാട്ടിലെ 177 കോറീസാണ് ഞങ്ങൾ അന്ന് 2010 ക്ലോസ് ചെയ്യിച്ചത്. 2009 വയനാട്ടിൽ ലാൻഡ് സ്ലിഡ് ഉണ്ടായി. അതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ഗവൺമെന്റ് ഒരു എക്സ്പെർട്ട് കമ്മിറ്റി നിയോഗിച്ചു. ആ എക്സ്പെർട്ട് കമ്മിറ്റി 2009 തന്നെ റിപ്പോർട്ട് കൊടുത്തു. ആ റിപ്പോർട്ട് വളരെ ജെന്യൂൻ ആയിട്ടുള്ള റിപ്പോർട്ടാണ്, വളരെ റിലവന്റ് ആയിട്ടുള്ള റിപ്പോർട്ട്, പ്രസക്തമായിട്ടുള്ള റിപ്പോർട്ടാണ്. ആ റിപ്പോർട്ട് പ്രകാരം ഇത്തരം മുണ്ടക്കൈ ഉൾപ്പെടെയുള്ള ലാൻഡ് സ്ലിഡിന് സാധ്യതയുള്ള പോസിബിൾ ആയിട്ടുള്ള പ്രോബബിലിറ്റി ഉള്ള സ്ഥലങ്ങളിൽ ഡെവലപ്മെന്റ്സ് യാതൊന്നും നടത്താൻ പാടില്ല. കൺസ്ട്രക്ഷൻ പോലും വളരെ ശ്രദ്ധിച്ച് നടത്താൻ പാടുള്ളൂ. അവിടുത്തെ ആളുകളെ നിരന്തരം നമ്മൾ അതിനെക്കുറിച്ച് കൺവിൻസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കണം. ഇതൊരു വൾണറബിൾ, ഫ്രജൈൽ, ദുർബലമായിട്ടുള്ള സ്ഥലമാണ് എന്ന് ബോധവൽക്കരിച്ചു കൊണ്ടിരിക്കണം എന്ന് ആ റിപ്പോർട്ടിൽ പറയുന്നുണ്ട്. അങ്ങനെ ബോധവൽക്കരണം അന്ന് നടത്തിയിരുന്നെങ്കിൽ അവിടത്തേക്ക് ആൾക്കാർ വരില്ലായിരുന്നു. അപ്പം ഗവൺമെന്റ് നിയോഗിച്ചൊരു കമ്മിറ്റി തന്നെ സമർപ്പിച്ച റിപ്പോർട്ടിൽ പോലും ഗവൺമെന്റ് ഇന്ന് വരെ നടപടിയെടുത്തിട്ടില്ല. മാതൃകാൾക്ക് കമ്മിറ്റി റിപ്പോർട്ട് നടപ്പിലാക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ ഇവിടുത്തെ കോറികൾ ഭൂരിഭാഗം അടച്ചുപൂട്ടേണ്ടി വരും. വൻകിട റിസോർട്ടുകൾ അടച്ചുപൂട്ടേണ്ടി വരും. വൻകിട നിർമ്മാണങ്ങൾ അടച്ചുപൂട്ടേണ്ടി വരും. ഇതിനൊക്കെ അപ്പുറത്തേക്ക് മാധവ് ഗാഡ്വെ കമ്മിറ്റി റിപ്പോർട്ടിന്റെ ബെനിഫിറ്റ് കിട്ടുന്നത് ഇവിടുത്തെ ഫാർമേഴ്സിനും ട്രൈബ്സിനുമാണ്. അവരെ പ്രത്യേകമായിട്ട് ഫാർമേഴ്സിന് ഇൻസെന്റീവ് ഉൾപ്പെടെ ട്രൈബ്സിനെ കൃത്യമായിട്ട് പരിഗണിക്കണം. അവരുടെ ലിവ്ലിഹുഡിന് പ്രാധാന്യം നൽകണം. കുറെ നിർദ്ദേശങ്ങൾ അതിലുണ്ട്. അപ്പം ട്രൈബ്സിന് കൊടുക്കുന്ന ആനുകൂല്യങ്ങൾ അത് പലർക്കും പിന്നീട് വന്ന ഇങ്ങോട്ട് മൈഗ്രന്റ് ഫാർമേഴ്സിന് ദഹിക്കുന്നില്ല. പിന്നെ കോറികൾ, റിസോർട്ടുകൾ, റിയൽ എസ്റ്റേറ്റ്, ഈ മാഫിയകളൊക്കെ ഇത് മാരകമായിട്ട് ബാധിക്കും എന്നതുകൊണ്ടാണ് മാതൃകാൾക്ക് കമ്മിറ്റി റിപ്പോർട്ടിനെതിരെ ഇവിടുത്തെ പൊളിറ്റീഷ്യൻസ്, എസ്പെഷ്യലി നൗ റൂളിംഗ് പൊളിറ്റിക്കൽ പാർട്ടി CPM ഉൾപ്പെടെയുള്ള രാഷ്ട്രീയക്കാരും ഇവിടുത്തെ ചില റിലീജിയസ് ഓർഗനൈസേഷനും അതിന് രംഗത്ത് വന്ന് கடவுளின் தேசம்தான். ஆனால் சட்டவிரோத குவாரிகளும் கட்டுமானங்களும் சுற்றுலா மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளும் வயநாட்டையே காவு வாங்கி கொண்டிருக்கிறது. பெருந்துயரம் ஒவ்வொருவர் மனதையும் கணக்க வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் குரலை கேட்க தவறிவிட்டதா கேரளா என்ற கேள்வி எழாமல் இல்லை. இனியாவது விழித்துக் கொள்ளுமா கேரள அரசு? வனப்பகுதி அழிப்பு, கட்டுக்கடங்காமல் தேயிலை தோட்டங்களின் விரிவாக்கம், சுற்றுலா ஊக்குவிப்பு,
இதுதான் வயநாடு நிலச்சரிவுக்கு முக்கிய காரணங்களாக இருக்குது சுதீஷ். பாலா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருடைய ஒரு வாக்கு இருக்கிறது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையதரன். இது எப்படி வள்ளுவர் சொல்ல வர்றாருன்னா, சிறு புல் பூண்டு செடி கொடிகள் துவங்கி ஓங்கி வளர்ந்த மரங்கள் வரை இருக்கக்கூடியதுதான் ஒரு காடு. அதன் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கும்போது அந்த அணிநிழற் காடே மனிதர்களுக்கு ஆபத்தாக மாறி இருக்கிறது. இந்த நிலச்சரிவிலிருந்து மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொண்ட பாடமும் இதுவாகத்தான் இருக்கிறது. வணக்கம்.